மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, ராகு வந்து 11ஆம் வீட்ல பெயர்ச்சி ஆறது. கேது வந்து 5ஆம் வீட்ல வந்து பெயர்ச்சி ஆறது. அப்படி இருக்கும்போது, ஜெனரலி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணப்புழக்கத்தில திடீர்னு வந்து நெறையா ப்ராப்ளம்ஸ் வரலாம். பாசிட்டிவா நீங்க பண்ணிட்டு இருந்த பைசாவ வந்து திடீர்னு நெறைய பேர் பெர்வர்ட் பண்ணி, நெகட்டிவ் வழியில பைசா எப்படி சம்பாதிக்கிறதுன்னு மைண்ட் மாறலாம். உங்களுடைய நல்ல ஃபிரெண்ட்ஸ், நல்ல ஒரு அசோசியேஷன், நல்ல நெட்வொர்க் எல்லாம் இருந்தது. திடீர்னு கட் ஆஃப் ஆகி நெகட்டிவான ஃப்ரெண்ட்ஷிப், நெகட்டிவான பீப்பிள் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா தோணும். எல்டர் சிப்லிங்ஸ் அண்ணாவோ, அக்காவோ யாராவது இருந்தாங்கன்னா, அவ கிட்டக்க நெறையா வந்து ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் கெயின்ஸ்ல ஏதாவது லாஸஸோ, இல்ல மிகப்பெரிய பிசினஸ் லாஸோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணம். அண்ட் அதே மாதிரி ஒரு குரூப் கிட்டக்க பேசும்போதோ, இல்ல ஒரு டீம் கிட்டக்க பேசும்போதோ, ரொம்ப நெகட்டிவா எதையாவது ஒண்ணு பேசி, அதனால நெறைய ப்ராப்ளம் வரதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத நான் ரொம்ப முக்கியமா தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப சடனா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் மேபி பிரெக்னன்ட்டா இருக்கிறவா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல குழந்தைகள் இருக்கிறவா வந்து குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ட் அதுல வந்து ஏதாவது சடனா ஏதாவது ப்ராப்ளம் வந்து திடீர்னு கொஞ்சம் கூட எதிரே பார்க்காத நேரத்துல வரதுக்கு வந்து நெறைய சான்சஸ் இருக்கு. தேவையில்லாம போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல இப்ப போயிட்டு பெரிய பெரிய லாஸ் எல்லாம் பண்ணிக்காம இருக்கிறது ரொம்ப உச்சிதமான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ராகு, கேதுக்கான பூஜை வந்து நீங்க பண்ணிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஏரியால இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி, நீங்க இந்த ராகு, கேது பெயர்ச்சி இந்த அடுத்த 18 மாசத்த வந்து ஈஸியா வந்து நேவிகேட் பண்றதுக்கு எல்லா விதமான வழியும் அது வகுக்கும் அப்படிங்கிறத வந்து நான் தீர்க்கமா சொல்லிக்கிறேன். ஸோ மேஷ லக்னத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் அதாவது மெயினா வந்து நீங்க உங்க ஹாரோஸ்கோப்ல ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனாலுமே, நீங்க ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு கூப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எது வொர்க் அவுட் ஆகும், ஆகாது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி அதுக்கேத்த பரிகாரங்களும் நம்ம சொல்ல முடியும். தேங்க் யூ ரியலி சோ மச். நமஸ்காரம்.